ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ரோசம் அப்படிங்கிற ப்ராப்ளமை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு 2D மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ரோவோட சம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் கொஸ்டின். ஸோ அதாவது இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 2 3 4 அப்படின்னு நமக்கு என்னது ஒரு 3 into 4 கிராஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ரோ 4 காலம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. அந்த அறையில் ஒவ்வொரு ரோல இருக்கிற சம் என்னவோ அதை ஸ்டோர் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இப்படி ஒரு 2D மேட்ரிக்ஸ் 2D அரே அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ரோ இப்போ நார்மலாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரோனா என்ன, காலம்னா என்னன்னு. ஸோ இப்போ இப்படி இருக்கிறது எல்லாமே என்னன்னா ரோ. ஸோ இது எல்லாமே ரோஸ். ஸோ இங்கே இது எல்லாமே என்னன்னு கேட்டோம்னா காலம்ஸ். அப்போ இது எல்லாமே காலம்ஸ். ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரோவோட சம் என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 3 ரோ இருக்கு. கரெக்டா? 1 2 3. அப்போ நான் ஒவ்வொரு ரோவோட சம்ம கண்டுபிடிச்சுன்னா 3 ரோவோட சம்ம கண்டுபிடிச்சு ஒரு அறையில ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ எனக்கு அரேவோட லென்த் என்னவா இருக்கணும்? என்னுடைய ஆன்சர் அரேவோட லென்த். ஸோ இது என்னுடைய ஆன்சர் அரேவா இருந்ததுன்னா இந்த ஆன்சர் அரேவோட லென்த் 3ஆ இருக்கணும். கரெக்டா? 1 2 3ன்னு. ஸோ இது என்னுடைய ஆன்சர் அரே. ஸோ முதல் ரோவோட ஆன்சரை கண்டுபிடிங்க. 1 + 2 + 3 + 4 என்னது? 1 + 2 + 3 + 4 ஆன்சர் 10. அந்த 10 நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்தது 5 + 6 + 7 + 8 அப்படி பார்த்தோம்னா 7 14 15 20 26. நெக்ஸ்ட் 9 + 2 + 3 + 4 9 11 14 18. ஸோ அப்போ 10 26 18 தான் ஆன்சரா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 10 26 18ங்கிறது ஆன்சர். ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சரி, இப்போ இண்டெக்ஸ் வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கெல்லாம் இண்டெக்ஸ் முதல்ல எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் அரேனாலே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம கிட்ட அரே 1 2 3 4 இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ நம்ம இண்டெக்ஸ் எழுத போறோம். 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. அடுத்தது 5 6 7 8. அடுத்தது 9 2 3 4. இதுதான் அங்க நம்ம மேல எழுதியிருக்கிறது. கரெக்ட். ஸோ இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது ரோ. ரோ வந்து இப்போ ரோன்னு நம்ம எழுதணும்னா இங்க பாருங்க, ரோ அண்ட் காலம். ஸோ ரோ அண்ட் காலம் வைஸ்ல பிரிச்சோம்னா நம்ம இதை பிரிச்சோம்னா ஸோ இது 2D மேட்ரிக்ஸ். இதுக்கு ரோ வந்து இது பார்த்தோம்னா இது 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா 0th ரோ 0th காலம், 0th row first column. இது என்ன? 0th row 0th column, 0th row first column, 0th row second column, 0th row third column. இது first row 0th column, first row first column, first row second column, first row third column, second row 0th column, second row first column, second row second column, second row third column. ஸோ முதல்ல காலம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 0 1 2 3ன்னு ஒரு கம்ப்ளீட் காலமை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். கரெக்டா? இது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலமோட சைஸ் என்னது? இப்போ இதுக்கு பார்த்தோம்னா 3 into 4 கிராஸ் மேட்ரிக்ஸ் இது. அப்போ ரோங்கிறது 3, காலம்ங்கிறது 4. அப்போ 0லேருந்து லெஸ் தென் காலம் 0 1 2 3 வரைக்கும் நான் முதல்ல ஆக்சஸ் பண்ணணும். அப்போ காலம் ரன் ஆகுது. இப்போ ரோ 0வா இருந்தா காலம் என்ன பண்ணணும்? 0 1 2 3ன்னு கம்ப்ளீட் ஆகணும். திரும்ப ரோ 1ஆ இருந்தா திரும்ப காலம் வந்து 0 1 2 3ன்னு ரன் ஆகணும். அப்ப ரோ 2ஆ இருந்ததுன்னா 0 1 2 3ன்னு காலம் ஒவ்வொரு டைமும் ரன் ஆகணும். ரோ எது வரைக்கும் ஆகும்? ரோ அதோட லென்த் வரைக்கும் ஆகும். 0 1 2 ரோவோட சைஸ் வந்து 3. அப்ப 0 1 2 இது வரைக்கும் ஆகும். ஸோ இவ்வளவுதாங்க கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம போடணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம ரோ அண்ட் காலமை யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸ்கேனர் is equal to new scanner system.in. ஓகே, int row equal to sen dot next int. okay, next column, int column equal to sen dot next int. okay, அடுத்தது row எடுத்தாச்சு, column எடுத்தாச்சு. next for int I equal to 0. முதல்ல அரேவை டிக்ளேர் பண்ணணும். 2D அரே ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ 2D அரே நேம் int a equal to new int of so row and column. next for int I equal to 0, I less than row வரைக்கும் போகணும், I plus plus. next column for int j equal to 0, j less than ஒரே நிமிஷம். so j less than column j plus plus.
ஸோ இப்போ ஏ ஆஃப் ஐஜே இதில் என்ன வாங்கணும், வேல்யூஸ் வாங்குறோம் யூசர்ட் இருந்து எஸ்என் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, ஸோ வேல்யூஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ இந்த ரோ சம் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இன்ட் என்னுடைய ஆன்சர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்னது, ஃபைண்ட் ரோ சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் என்னுடைய இந்த கிவன் 2D அரேவை நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆஸ் பர் மை அசம்ஷன் இந்த ஃபைண்ட் ரோ சம்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எனக்கு கண்டுபிடிச்சி ஒரு 2D அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் int value of answer just system dot out dot print அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும், ஃபைண்ட் ரோ சம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். கரெக்டா, அதை நம்ம இங்கே எழுதுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் அரேவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஃபைண்ட் ரோ சம் இதில் வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸ் வந்திருக்கு, அதுதான் A. ஏன்னா நம்ம அதை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம ஒரிஜினல் லாஜிக் ஆஃப் த கோடை நம்ம எழுத போகிறோம். ஸோ ரைட் த லாஜிக் ஹியர். ஓகே, லாஜிக்கை வந்து நம்ம சப் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கோம். முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் எவ்வளோ லென்த்தில் இருக்கணும், இன்ட். ஸோ என்னுடைய ஆன்சர் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது ஆன்சர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அதோட லென்த்து எவ்வளவு ரோ இருக்கோ அவ்வளவு இருக்க போது அதோட சைஸு. ஸோ ஏ டாட் லென்த். ஓகே, இப்போ இதுலேருந்து ரோ எடுத்துக்கணும்னா என்ன பண்ணலாம்னா ரோ ஈக்குவல் டு ஏ டாட் லென்த்னு எடுத்துக்கலாம். ஸோ காலம் வேணும் அப்படின்னா காலம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 டாட் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அது காலம். ஓகே, ஸோ ரோ எடுத்தாச்சு, காலம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரோலையும் முதல்ல சம் கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த ரோ வைஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னது, இன்ட் ஐ ஈக்குவல் டு 0. ஐனா என்னது, ரோ ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது ஐ லெஸ் தென் ரோ வரைக்கும் ஐ பிளஸ் பிளஸ். இந்த டைம்ல நான் சம் கண்டுபிடிக்கிறேன். சம் இனிஷியலா 0, சம் முதல்ல 0வா வச்சுட்டு ஒவ்வொரு ரோ ஸ்டார்ட் ஆகும்போது சம் நியூவா ஸ்டார்ட் ஆகணும், அதனால சம் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபார் இது ஜே ஃபார் காலம், ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் காலம், ஜே பிளஸ் பிளஸ். இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் ஐ அண்ட் ஜே. அவ்வளோதான். ஃபைனலாக சம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆன்சர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும், இந்த சம். முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட ரிட்டர்ன் ஆன்சர் அப்படிங்கிற அரேவை ரிட்டர்ன் பண்ணால் முடிஞ்சது. ஓகேவா, சிம்பிள். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாமா, இன்புட் கொடுத்து பார்க்கலாமா ரன் பண்ணி. ஸோ முதல்ல எத்தனை ரோஸ் இருக்க போது, 3 ரோஸ் இருக்க போது, 4 காலம்ஸ் இருக்க போது. நெக்ஸ்ட் வேல்யூ 1 2 3 4 5 6 7 8, நெக்ஸ்ட் 9 2 3 4. ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ரிட்டர்ன் ஆன்சர் illegal start of type. What happened? So int answer illegal start of type return answer. ஒரு நிமிஷம், இந்த ஃபங்க்ஷன் எங்க முடியுது, ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரிட்டர்ன் ஆன்சர் இங்கே வரும். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணுவோமா. ஓகே, 10 26 18 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். 10 26 18. இப்போ வேற இன்புட் கொடுத்து பார்க்கலாமா. ஸோ இங்கே வேற ஏதாவது இன்புட் கொடுத்துருக்காங்களான்னா இல்லை, ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க இதே லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வருதா இல்லையான்னு. கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். சப்போஸ் புரியலனாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் என் சைட்ல இருந்து ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் மறக்காம கீழே என்னுடைய ஃபீட்பேக்கை கமெண்டா கொடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.